ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் இன்றைக்கி சமையல் பண்ணுற வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே. காலைல எழுந்துச்சி வந்தோன்னே ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு பாத்திரம் நேற்று கழுவுனது எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே சமையலும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பசங்க லீவு நாள்லாம் காலையிலே எழுந்திரிச்சிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் தான் எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ மட்டும்தான் நம்ம எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி எல்லோரும் 6:30க்கு எழுந்திரிச்சாச்சு. அவங்களுக்கு பால் காஃபி எல்லாம் பூஸ்ட்டு எல்லாமே போட்டு கொடுத்தாச்சு. இந்த முருங்கைக்கீரை 2 நாள் முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். சரி இன்றைக்கி அவ்வளோத்தையும் வச்சு காலி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் வச்சிட்ருக்கேன். எனக்கு முருங்கைக்கீரை பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்கிற முருங்கைப்பூ வச்சு கூட எங்கள் அம்மா பொரியல் பண்ணி தருவாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை. ஆனால் அம்மா செஞ்சுருக்காங்க எனக்கு. ஊர்லலாம் முருங்கைக்கீரை வேணும்னா மாடியில் போய் எங்கள் அம்மா பறிச்சிட்டு வந்து பொரியல் பண்ணுவாங்க, சூப் வச்சு தருவாங்க. ஆனால் இங்கே முருங்கைக்கீரை சென்னையில் கிடைக்கணுன்னா 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி அப்படி தான் வாங்கிட்டுருக்கேன். கீரை கொண்டு வர அக்காட்ட சொல்லுவேன், ஏக்கா நாளைக்கு முருங்கைக்கீரை கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் சமையல் பண்ண முடியும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் செஞ்சுருந்தேன், பீர்க்கங்காய் பச்சடி, நேற்று வச்சுருந்த கொஞ்சோண்டு குருமா இருந்துச்சு அதையும் வச்சுருக்கேன் சுடு பண்ணி, ரசம் வச்சுருக்கேன், சாதம் வடிச்சிட்டேன் காலையிலே, ப்ளஸ் நம்ம செஞ்ச முருங்கைக்கீரை பொரியல். இந்த இடியாப்பம் சத்து மாவு இடியாப்பம் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். சத்து மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதை தான் செஞ்சுருக்கேன்.